ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் பாப் போலீஸ் பிரிசான் ரன் கேம் தான் விளாட போகிறோம். வாங்க போகலாம், ஓட ஆரம்பிப்போம். என்னங்க பாருங்க, இந்த குண்டப்பனை எப்படி வாரான் பாருங்க. இவன் என்ன பிஸ்கட் மாதிரி இருக்கிறான், டிஃப்ரெண்டாக இருக்காங்க. இவன் போலீஸ்னோடனே நானும் நினச்சிட்டேன் மனுஷன் மாதிரி இருப்பான்னு. ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு இங்க எதுவும் இல்லைங்க, நான் எதுவும் இருக்குன்ட்டு வந்தேன். இங்க பாருங்க, ஸ்லாப் ஹேண்டா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த ஹேண்டு என்கிட்ட ஹேண்ட் இருக்குப்பா, நான் அதை வச்சு அடிச்சுக்கிடுவேன். உன்ட்ட ஹேண்டு விலைக்கு வாங்கி நான் அதுக்கு அடிக்கணும். என்கிட்ட தான் கை இருக்கே, தன் கையே தனக்கு உதவி. மேல போக ஆரம்பிப்போம். அதை வாங்கிட்டு இருந்தா நேரம் எடுத்துரும். போக ஆரம்பிச்சிருவோம். இப்போ போய் அந்த டோரை போங்க பாருங்க. அந்த அண்டாவா என்ன மறுபடியும் வந்துட்டாங்க. கரெக்டா நம்ம போகும்போதெல்லாம் வந்துடுறான். இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போவாங்க பாருங்க. என்ன ஒரு பஞ்சுன்னு, என்னாச்சு? ஓ, நம்ம லைஃப் குறையுதுங்க. இது என்னதுன்னு தெரியல, நெருப்பு மாதிரி இருக்குது. அதை கொட்டி போட்டிருக்கிறான், எதுக்குன்னு தெரியல. 3 தடவை அதை மாதிரி நம்ம அடிக்கணுமா, அடிச்சா ஓப்பன் ஆயிருமா. அடிச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். இது என்னது, ஏதோ தண்ணி மாதிரி இது. போச்சுடா, உள்ள விழுந்துட்டாங்க. போதும் போதும், முடியல. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓ, போக ஆரம்பிக்கலாம். ஒரே லிஸ்ட் நீண்டுட்டே போறது, அடிபடுற லிஸ்ட். போவோம். பாருங்க, ட்ரம்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அருவி வருது. இது அருவிதானே, குளிச்சுட்டு போவோம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள சோழியை முடிச்சு மரியாசலா பண்ணிரும். அதனால அதுல எல்லாமே குளிக்க கூடாது. அந்த மாதிரி வில்லத்தனமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம நேரா நம்ம வழியை மட்டும்தான் பார்க்கணுங்க. இப்போ பாருங்க, கார்லாம் இருக்கு. டேக்குன்னு போட்டிருக்கான், எடுத்து போங்க. என்ன எடுக்க முடியல. ஓ, துட்டா? ஓ, 300 ரூபாயா? காரே வேண்டாண்டா, நான் நடந்தே போய்க்கிடுவேன். இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற பஸ்ல போய்க்கிடுவேன். உதவி எனக்கு தேவையில்ல. ரொம்ப நன்றி உங்கள் உதவிக்கு. இந்த லிவர் இழுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்தா இருக்குதுங்க வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படிதான் போகணும். ஓகே, போக ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் சுச்சுப்பீங்க, ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். இதெல்லாம் ஈஸி. ஓகே, போகலாம். இது என்னது, உட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரியா போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னமோ ஒட்டி வச்சிருக்காங்க, ஏதோ எல்லோ பிளாக்ல ஒட்டி வச்சிருக்காங்க. இதை தாண்டி போனோம்னா கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். ஓகே, படி மேலே ஏறி போக ஆரம்பிக்கலாம். இந்த டோரை டும்முன்னு உடைக்கணும். உடைச்சாச்சு. உடைச்சி உள்ள போக ஆரம்பிப்போம். இங்க என்ன இருக்குது தெரியல. கீழே விழுந்தாச்சா? ஓ, அங்க பாருங்க, அந்த அண்டாவாயனை எப்படி வர்றான் பாருங்க. ஆன்னுட்டு வாயை பிளந்துட்டு. ஐயோ, நம்மளை விரட்டுறாங்க. நானும் சும்மா தான் பின்னாடி வர்றான்னு நினைச்சேன். விரட்டுறான். எங்க இருக்குன்னு தெரியலையேங்க. வழி வேற, ஏதோ குழாய் வேற போகுது. அந்த குழாய் மேல தான் போகணுமோ, ஒண்ணுமே தெரியலையேங்க. ஐயோ, இது வேற வந்துட்டு தப்பிச்சு போக முடியாது. இருட்டாயிடுச்சு. ஐயோ, போச்சுடா, பிடிச்சிருவானே. போச்சு, ஓடிரு. மாட்டிக்கிட்டாத அவங்கிட்ட. மாட்டினேன் உன்னை மரியாசலா பண்ணிடுவான். ஓடிரு. வந்துட்டோம். கொஞ்ச தூரம் தான் வந்துட்டோம். பாடா, அந்த அண்டவாயம் வரல. ஐயோ, சொல்லி வாயமுள்ள வந்துட்டாங்க. ஐயோ, அந்த அண்டவாயம் கையில சிக்காம போனோம். ஐயோ, பிடிச்சிடாதடா. ஐயோ, ஜம்ப் பண்றோன்னு அவன்கிட்டயே போய் மாட்டிக்கிட்டாங்க. போச்சுடாங்க பாருங்க. என்ன அடி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. வீசிட்டு பாருங்க நம்மள. அப்புறம் விழுந்துட்டோம் நம்ம. இந்த தடவை விடுறதா இல்ல. கண்டிப்பா ஜெயிச்சே காட்டுறோம். மேல போவோங்க. அப்பாங்க, நம்ம மட்டும் தனியா விளையாடுறோம். நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தானங்க விளையாட முடியும். நம்ம ஒத்தையில விளையாடுறோம். ஐயோ, வந்துட்டான், பிடிச்சிருவானே. போச்சுடா, பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் என்னதான் பண்றது, இப்படி பிடிச்சிட்டே இருந்தா. அடிச்சு தூக்கி வீசிட்டான் பாருங்க. எப்படி தூக்கி வீசிட்டான் பாருங்க நம்மள. இந்த தடவையாவது கரெக்டா போனுங்க. இந்த தடவை விட்டு கொடுக்கறதா இல்ல. இங்க பாருங்க, கீழே ஒரு அக்கா, மேல ஒரு அண்ணன் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம தப்பிச்சு போவோம். அப்பதான் வழி. ஓ, இந்த அதுக்கு ஆரோ இல்லைனாலும் இந்த ஆரோ பார்க்கவே இல்லைங்க. போச்சுடா, சொல்லி வாயமுறதுக்குள்ள பிடிச்சிடுறாங்க. நம்மளே இதை குருட்டான் வாக்குல ஓடிட்டு இருக்கிறோம். அவன் குருடங்கையில விளாங்காமட்ட மாதிரி நம்மளை பிடிச்சு தூக்கி ஐயோ, மீண்டுமா போட்டு நொறுக்கிடுறான். இந்த தடவை விட்டு கொடுக்கறதா இல்லைங்க. தப்பிச்சு போகணும். தப்பிச்சு போகலாம். அவங்க அப்பா அங்க எல்லாரும் வெடிமருந்துலாம் கையில வச்சிருக்காங்க. அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு தெரியலங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே. எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், ஒண்ணுமே தெரியல. நம்ம இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கிறோங்க. நம்ம அதுக்கு செட் ஆக மாட்டோம்ல. நீ அதுக்கு சரிப்பட மாட்டடா. ஐயோ, போச்சுங்க. மறுபடியும்லாம் விழுந்துட்டேன். பிடிச்சிருவானே. ஓடு. இங்க பாருங்க, இந்த பக்கம் வழியா வர்றான்னு பார்த்தா அந்த பக்கம் வழியா வர்றான். கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு. முட்டைக்கண்ணு, சரியான முட்டைக்கண்ணா இருக்கான். ஐயோ, என்னடா சோதிக்கிறீங்கடா, என்ன சோதிக்கிறீங்க. சுத்தமா முடியலைங்க. ஐயோ, இது வேற தூக்கி வீசுது. இந்த தடவை சுத்தமா விட்டுறக்கூடாது. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே காட்டணும். இப்ப போக ஆரம்பிக்கலாம். அங்க பாருங்க, 2 பேர் ஓடுறாங்க. அவங்க கூட சேர்ந்தே ஓடிடலாம். அவங்க எப்படி போறாங்கன்னே தெரியலங்க. நம்மளால ஜம்பே பண்ண முடியல. அவங்களாம் வெடிமருந்து வச்சிருக்காங்க. அதை வச்சு அந்த குண்டப்பனை கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளால முடியலையேங்க. இவன் அடிச்சு தூக்கி வீசுது. நம்ம எறும்பெல்லாம் சில்லியான்னு ஒருங்கிரும் போல.
ஐயோ முடியலையே, இந்த தடவை எப்படியா தப்பிச்சு போகணும். இங்க பாருங்க ஒரு அக்கா ஓடுறாங்க, நம்மளும் ஓட ஆரம்பிக்கிறான். இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிடணும். சொல்லி வாயமுறதுக்குள்ள பிடிச்சிருந்தாங்க. இது வேற அதை வாங்குங்க இதை வாங்குங்க, இங்கு காசு இருந்தா நாங்களே வாங்க மாட்டோமாடா, ஏன்டா நீங்க வேற இப்படி சோதிக்கிறீங்க. இந்த தடவையாவது கரெக்டா தப்பிச்சு போனுங்க, இந்த தடவை கையில மாட்டிடக்கூடாது. இப்ப பாருடி கிளவி, நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு. அண்டாவாயா வாரையா, வா வா வா, இந்த தடவை கையில மாட்ட மாட்டேன். சொல்லி வாயமில்ல, ஐயோ சொல்லி வாயமுறதுக்குள்ள இந்த பிடிச்சிடுறானே. ஐயோ போச்சுடா, தூக்கி தூக்கி வீசுடா, முடியல என்னால சுத்தமா. மறுபடியும் ஓட ஆரம்பிக்கலாம். இந்த தடவையாவது உங்க கையில மாட்டாம போனுங்க. ரொம்ப நம்ம பந்தா கட்டினாலே மாட்டிக்கிறோம். இந்த தடவை மாட்டாம போகணும். அண்டாவாயா, இந்த தடவையாவது நம்ம தப்பிக்க விடுறா, பாடா படுத்தாதடா. பாக்ஸ் மேல ஏறி குதிக்கிறதுக்குள்ள அவன் வேகமா வந்துட்டாங்க. அவன் உடம்பு நல்லா பெருசா இருக்கா, அவன் ஈஸியா ஏறிடுறான். நம்ம எறும்பு சைஸ்க்கு இருக்கிறோமா, நம்மளால ஜம்ப் பண்ணவே முடியலங்க. அண்டாவாயம் போயிட்டானா நண்பர் தெரியலையே. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாமா, என்னன்னே தெரியலையேங்க. டோர் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம், உள்ள போய்க்கிடுவோம். அது வேற அண்டாவை வந்து பிடிச்சிடக்கூடாது. பார்த்துட்டு போலாங்க. பாத்தீங்களா போயிட்டான். நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டாங்க. கர்ணம் தப்புனா மரணம் தான். இங்க இந்த பிரிசனரை விட மோசமான இருக்கானுங்க. அந்த பேரி இதுக்கு பரவாயில்ல, இவன் ரொம்ப மோசமான அண்டாவாயனா இருக்கிறானே. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். இவங்கிட்ட மாட்டணும், நம்மளை புழிஞ்சு ஜூஸ் புழிஞ்சிருவான். அதனால கவனமா போகணும். இப்ப எங்க போறது, நிறைய பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பாத்ரூம்ல ஏதாவது ஒரு பாத்ரூம்ல தான் வழி இருக்கும். ஓ இந்த இருக்குதுங்க யாரோ, அப்போ இந்த இதான் ஓப்பன் பண்ணி போகணும். மற்ற பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா நம்ம இன்னும் ஒரு 5 நாளைக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த போலீஸ் வந்து ஏதாவது பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க, கண்ட கருமாந்திரத்தை பண்ணி வச்சிருப்பான். நம்ம அதை பார்த்துட்டு அடுத்து சோறு சாப்பிடுவாங்க. அதனால வேண்டாம், நம்ம அப்படியே போயிருவோம். வேற என்ன பண்றது, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எவன் 3 நாளைக்கு தூங்காம கிடக்குறான், அப்படி போகலாம். இங்க பாருங்க மெழுகுத்திரிய, அட கடவுளே, எல்லா கேம்லயும் மெழுகுத்திரிய மட்டும் கரெக்டா ஏற்றி வச்சிருக்காங்க. யாரு ஓ குரலி வித்தையா? இந்த வேலையை பாக்குறானே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ், மறக்காம சொல்லுங்க யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு. போலாம், போயிட்டே இருப்போம் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இது நம்ம சேனலோட ஃபியூவான ஒரு வீடியோ தான். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இன்னும் போடல, இப்போ தான் நம்ம சேனல் தொடங்கியிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு வேறு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். போகலாம். இங்கே பாருங்க, இது என்னது, முட்டை மாதிரி இருக்குது. முட்டை தாங்க. ஓஹோ முட்டை தான். ஓ இது ஏதோ பர்ச்சேஸ் பண்ண சொல்லுது. இல்லை எனக்கு வேண்டாம், துட்டு இல்லை. காசு இல்லைப்பா, காசு இல்லை, நீயே வச்சுக்கோ உன்னோடத. ஓ பாருங்க, ஒரு தலை இருந்தாலே தப்பிச்சு போகிறது கஷ்டம். 2 தலையா வேற வச்சிருக்கான். ஐயோ மாட்டிக்க கூடாது. இங்க பாருங்க 2 தலை மண்டியனே. போலீஸ்காரா போயிட்டு வரட்டா, வகையில மாட்டுறதா இல்லை. நான் இந்த தப்பிச்சே போயிடுவேன். மாட்ட மாட்டான்டா இந்த கைப்புள்ள. சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் ஓடுவோம் ஓடுவோம் காய்ஸ். தப்பிச்சு ஓடிட்டே இருப்போம், நிற்கக்கூடாது காய்ஸ். நின்னோம்னா வந்து நம்மளை பிடிச்சிருவான். வந்தாச்சு ஒரு வழியா. பாருங்க வளைச்சு வளைச்சு கட்டி வச்சிருக்கலாம். உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தாண்டா பீலிங்கி, போடா போடா. சாதாரணமா ரோடு போட்டாலே நம்மளுக்கு கண்ணு தெரியாது, கீழே போய் விழுவோம். இதுல வேற வளைச்சு வளைச்சு கடிச்சிருக்கான். எப்படி காய்ஸ் தப்பிச்சு போறது? மேல போக ஆரம்பிப்போம். ஓப்பன் பண்றது கூட நம்ம சண்டை போடுற மாதிரி அடிக்கிறோங்க. அதை மெதுவாக ஓப்பன் பண்ணாலே இது ஓப்பன் ஆயிரும். அந்த லிவரை நம்ம போட்டு குத்துன்னு குத்துறோம். அதை போக ஆரம்பிக்கலாம். இப்போ ஜூஸ் குடிச்சுக்கோங்க காய்ஸ். ஜூஸ் குடிச்சாதான் நம்மளால அவங்கள மாதிரி வேகமா போக முடியும். நம்மளால வேகமா போக முடியாது. ஜூஸ் குடிச்சாச்சு, ஃபுல் எனர்ஜி ஏற்றிட்டோம் உடம்ப. பாருங்க இப்போ பாருடி ஆண்டி, என்னோட ஸ்பீடு எப்படி ஸ்பீடாக போகிறேன் பார்த்தீங்களா, பயங்கர ஸ்பீடு. இப்போ போகிற ஸ்பீடில் போய் டக்குன்னு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடணும். எங்கேயாவது நிற்கக்கூடாது. நின்னோம்னா நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க அந்த போலீஸ்காரன் வந்து. ஒரு பக்கம் நிற்கக்கூடாது, வேகம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும். எந்த பக்கமும் நின்று திரும்பி பார்த்துடக்கூடாது. பார்த்தோம் நம்ம சோழியை முடிச்சு விட்ருவான். ஓ இந்த பக்கம் என்னதோ போதுங்க, அப்போ இப்படி தான் போகணுமா? ஓ நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி வச்சிருக்காங்க அந்த போலீஸ்காரன். நம்ம இந்த இருக்குது வழினா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவோமா, அங்கே வழி இருக்காது, நம்ம கீழே விழுந்து மரியாசல் ஆயிடுவோம். அதை பார்த்து அவன் சிரிக்கலாம்ல, அதுக்காண்டி வச்சிருக்கிறான். உன் கையில சிக்க மாட்டேன் போலீஸ்காரா, கண்டிப்பா தப்பிச்சு போயிடுவேன். இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து நம்ம ஏணி எடுத்துக்கலாம். ஏணி எடுத்தாச்சு. ஏணியை கொண்டு போய் கரெக்டா அந்த ஏணி வைக்கிற இடத்துல பிளேஸ் பண்ணி மேலே ஏறி ஓட ஆரம்பிப்போம் காய்ஸ்.
இது அடிக்கடி விளையாடவே நம்மளுக்கு தெரியுது. பிரிசனர் கேம்ல இப்படிதானங்க இருக்கும். அதை வைப்போம் ஃபைண்ட் லேடர்னுக்குல இது மேலே ஏறி மேலே டோர் ஓப்பன் பண்ணி குடுக்குடுன்னு ஓடிட வேண்டியதான். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஜம்ப் தாங்க பண்ணணும். இந்த இருக்குதுங்க ஏணி. கரெக்டாக ஏணி இருக்கிற நேரம் ஜம்ப் பண்ணி குடுக்குடுன்னு ஏறிட வேண்டியதான். நல்ல வேலைக்குங்க ஈஸியாக ஏறிட்டோம். சில சமயம் இதில் ஏற முடியாமல் கடந்து கஷ்டப்பட்டுருக்கோங்க நம்ம. இந்த தடவை விட்றதா இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சு போய் ஆகணும். அந்த போலீஸ்காரனா இல்லைன்னா நம்மளான்னு பார்க்கணும். அண்டாவாயா வந்துட்டே இருக்கேன் உன்னை அழைக்கிறதுக்கு. உன்னை அழிச்சு போட்டுட்டு போக போகிறேன் பாரு. நான் தப்பிச்சு போயிட்டோம், வந்துட்டோம். படி மேலே ஏறி வேகமாக போகலாம். இதுக்கப்புறம் இங்கே என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. ஓ, குழாயா வச்சிருக்காங்க இந்த அண்டாவாயா. ஐயோ, கொஞ்சம்னா விழுந்திருப்பாங்க. இது என்னது, ஒயிட்டு ப்ளூல இருக்கு. ஓ, ட்ரெஸ் கலர்லேயே கொடுத்து வச்சிருக்கிறான். கரெக்டாக அந்த ஆணில போய் இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. சொல்லிட்டோம். இந்த தெரியாது கரெக்டா சொல்லி வாயமில்லைங்க. கீழே விழுந்து மரியாசல் ஆகிட்டே இருக்கோம். இந்த தடவை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணி ஓடணும். ஐயோ, என்ன சோதிக்கிறாங்களே. இந்த தடவை மாட்டக்கூடாது. கரெக்டா ஜம்ப் பண்ணி போகணுங்க. அவனா நம்மளாம் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஜம்ப் பண்ணிட்டோம். இப்ப மேல போகணும். மேலே ஏறியாச்சு. இப்போ இங்கேருந்து வேகமாக குடுன்னு மேலே போய் ஏறணும். என்ன ஏற முடியல, ஏறிட்டோம். நம்ம ஹைட்டுக்கு எதுவுமே இல்லைங்க. இங்கே பாருங்க, நம்ம அந்த குளாய்ஸஸ் கூட இல்லை. அவ்வளோ பொடி பிள்ளையா இருக்கிறோம். ஆனால் அந்த குழாயை பாருங்க எதா பெருசாக இருக்குது. அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வால்வ் எதுவும் இருக்குதா, அந்த வால்வெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணுமா. க்ளோஸ் பண்ணாதான் மேலே போகிற அந்த கேஸ்லாம் நிற்கும். அந்த கேஸில் நம்ம பட்டாலும் நம்ம மரியாசல் ஆக்கிடுவோம். அதனால கரெக்டாக போகணுங்க. சொல்லி வாய்மரத்துக்குள்ள விழுந்து செத்துட்டு இருக்கேங்க. என்னால் முடியல. இந்த தடவை விட்றதா இல்லை. ஐயோ முடியல. ஷார்ட்கட் வேல போகலான்னு பார்த்தேங்க. கீழே ஒன்று இருக்குது, அதை போய் அப்படி ஷார்ட்கட்டில் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னால் முடியலை. கீழே விழுந்ததுமே எனக்கு மரியாசல் ஆகிட்டு. ஆனால் கீழே முள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்த வழி தான் இருக்குது. ஆனால் ஏன் அப்படி நம்மளை கொள்ளுதுன்னு தெரில. ரொம்ப ஹைட்லேருந்து உழவும் செத்துறதாமா என்னன்னு வேறு தெரில. ஓகே போவோம், வேற என்னங்க பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா வந்துட்டோம். இப்போ மேலே ஏறி போனோம். இங்கே 2 வால்வு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை வால்வு க்ளோஸ் பண்ணணும் தெரியல. ஒன்றே தான் க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. க்ளோஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அதில் ஜம்ப் பண்ணி போனோம். ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட்டேன். மொத்தம் 3 வால்வு தாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. போக ஆரம்பிக்கலாங்க. இங்கே என்ன ஆபத்து வச்சுருக்காரான்னு தெரியலையாங்க. இங்கே கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக போட்டு வச்சுருக்காங்கங்க. சிக்கணும், நம்மளை சிதைச்சிருவாங்க. நம்ம கையில் படாமல் போகணுங்க. போக ஆரம்பிக்கலாம். இப்போ ஜம்ப் பண்ணி மெதுவாக போகணும். வந்தாச்சு, வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோங்க. நல்ல வழியாக தப்பிச்சு வந்துட்டோங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, இங்கேன்னு இவ்வளோ ஸ்பீடாக போகுது. போச்சுடா, பயங்கர ஸ்பீடாக போகுதுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் போச்சு. கரெக்டாக அந்த ப்ளூ கிட்ட ஜம்ப் பண்ணணும். ஏன்னா அந்த குழிக்குள்ள விழுந்து நம்மளை அப்படி மூடிடும், அடக்கம் பண்ணிடுவாங்க. கரெக்டாக போகணும். ஐயோ போச்சுடா. இவ்வளோ தூரம் என்ன தப்பிச்சிட்டேனா? தப்பிக்கலையா? அட கடவுளே, கரெக்டாக லாஸ்ட்ல போய் கீழே விழுந்துட்டேங்க. போன தடவை கீழே விழுந்துட்டேன். இந்த தடவை கீழே விழ மாட்டேன். கரெக்டாக போயிடுவாங்க. கரெக்டாக ப்ளூ கிட்ட வரும்போது ஜம்ப் பண்ணால் நம்ம கீழே விழ மாட்டோம். அப்புறம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டேன். அதனால தான் கீழே விழுந்துட்டேன். இன்னும் ஒன்று தான் ஜம்ப் பண்ணிட்டேன்னா ஜெயிச்சிட்டோம். மேலே போகலாம். இப்போ ஏணியில் ஏறி போகணுங்க. ஒருத்தனையுமே காணுங்க. இந்த போலீஸ்காரன் மோசமான போலீஸ்காரன் போல். கரெக்டாக ஜம்ப் பண்ணி அந்த ஹோல்குள்ளே போய் விழுந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டோங்க. ஒரே ஜம்பில் வந்துட்டோம். பார்த்தீங்களா நம்ம பவரை. என்னாச்சு, இங்க என்னது இருக்குன்னு தெரியலையங்க. பிரச்சனை இருக்கும்ல, சுத்தி கொல்லணும். ஐயோ, இங்கேயும் அதே தாங்க. பிஓ பாஸா. ஓஹோ, இவனை கொல்லணும். பேர் பிஓவா? அட கடவுளை, பேரை பாருங்க. வைக்கிறதுக்கு பேரே இல்லை போல. அதுக்கு பேரி பரவாயில்ல, அந்த பேர் நல்லா இருக்கு. இது பிஓன்னு வச்சிருக்குது. என்னடா ஏபிசில உள்ள எழுத்தெல்லாம் பேரா வச்சிருக்கீங்க. இப்போ அவனை எப்படி கொல்றதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு இந்த கொல்ற வேலை தானங்க கஷ்டமான வேலை. ஐயோ, சுட்டு நம்மளை பாடா படுத்துறாங்க பாருங்க. ஐயோ, கொஞ்ச நாள் நம்ம லைஃப்பும் பாருங்க குறைஞ்சிட்டு, பயங்கரமா நம்ம லைஃப் குறைச்சிட்டான். நம்ம தப்பிச்சு போகணும். நம்ம நிக்க நம்ம உயிருக்கு ஆபத்து தான். கண்டிப்பா நம்ம அந்த அண்டாவாயனோட லைஃப்பை குறைச்சாதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். அந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷட்டர் அவனை கொன்னா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அவன் கையில சிக்காம கொல்லணுங்க. எப்படி கொல்றதுனே தெரியலையாங்க. அவன் லைஃப் குறையவே மாட்டேங்குங்க. நம்ம லைஃப் தான் வேகமா குறையுது. அவன் எங்க? ஐயோ, எந்தா இருக்காங்க. ஐயோ போச்சுடா, கொஞ்சம் தாங்க இருக்கு. ரெட்டுக்கு வந்துட்டான் அவன் லைஃப். எங்க? ஓ, வெடிச்சு செதறிட்டானா பாருங்க. நம்ம பவரை ஒரு குண்டுலயே அவனை கொண்டுட்டோமாங்க. அவ்வளோ பலசாலி போல. நம்ம ஓகே, போக ஆரம்பிப்போம். இந்த பக்கம் தான் யாரோ போட்டிருக்கு. இதுல என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையேங்க. பள்ளமா? அடடடா, உருட்டி விட்டுட்டுங்க. போச்சுடா.
ஆனால் இந்த பழத்தில் அது உருட்டினாதாங்க கரெக்டாக போய் நம்ம லேண்ட் ஆகும். நம்ம ஒருவேளை பிரேக் பிடிச்சி போனோம்னா நம்மளை மறுபடியும் கொண்டு வந்து கீழே ஆணியாக வச்சுருப்பாங்க. அந்த ஆணிக்குள்ள ஒரே சொருகிரும். அதனால் நம்ம எப்போவுமே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது வெயிலே விட்டுறணும். கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம், நம்மளை செதைச்சிரும். அது எக்ஸிட்னு போட்டிருக்கோம், தப்பிச்சிட்டோம்னு நினைக்கோங்க. என்னடா இன்னும் முடியலையா? அட கடவுளே, எவ்வளோ தூரம் தான், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோங்க. வந்தாச்சு, ஒன்று கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு லேசர் லைட்டை எவ்வளோ லேசர் வச்சுருக்கோம் பாருங்க. ஐயோ போச்சுடா, நம்மளை கொன்னுட்டாங்க. சில்லியான்னு உருக்கிட்டானே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ மறுபடியும் ஓட ஆரம்பிப்போமா? போகலாம். இந்த தடவை விட்டு கொடுக்கறதா இல்லை, நான் கண்டிப்பாக தப்பிச்சு போயிடுவாங்க. இவ்வளோ கொஞ்சம் ஒரு கிரேட் எஸ்கேப் தான், லைட்டாக பட்டுருச்சு. இந்த தடவை படாமல் போகணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் மேலே பட்டு என்னை மறுகேஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம தப்பிச்சு போக ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கே போகணும்னு தெரியலையே. ஓ, மேலே இருக்குதா? மேலே போகலாம். மேலே போய் தப்பிச்சு போயிட வேண்டிதான். ஒரு லேசர் லைட் இருக்கு, இதை கரெக்டாக கிராஸ் பண்ணுங்க. அட்டை நல்லா விளக்குங்க, தப்பிச்சிட்டோம். கிரேட் எஸ்கேப்பு. லைட்டாக பட்டாலும் மறுகே செலவு பண்ணிடும். இன்னும் ஒன்று தாங்க, இதில் சேச்சிட்டோம்னா போதும். ஐயோ மாட்டிடாத. நல்லா விளக்கிங்க, மாட்டாம வந்துட்டோம். எங்கே வழியை காணும்? ஓ, அந்த இருக்குதா? ஓ, உள்ள விழுந்துடாது. இப்படி தாங்க ஒரு தடவை இது கீழே போகாதுன்னு நினச்சேன். அப்படி சர்றன்னு கீழே இறக்கிடுச்சு. உள்ளே போய் மறுகாசல் ஆகிட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்து வந்தாங்க அந்த லேசர் லைட்டில். சும்மாவே வர முடியாது, இந்த லேசர் லைட்டில் எப்படிங்க வர முடியும்? உங்கள் வேற நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, மென்டல் ஃபிசிக்கல் எல்லா வழியிலையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த போர்டை எடுத்துக்கலாம். போர்டு எடுத்தாச்சு. கரெக்டாக கொண்டு போய் இதில் ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணல போல், மறுபடியும் உள்ளே போட்டனா. ஐயோ, இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போடுவோங்க. இதெல்லாம் விடக்கூடாது, கரெக்டாக கொண்டு போவோம். கரெக்டாக அதில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக கேமராவை பொசிஷன் பண்ணி அப்போங்க. முடியலை. மறுபடியும் உள்ளே போட்டுட்டேன். இந்த தடவை விடக்கூடாதுங்க, கொஞ்சம் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம போய் அதை ஒன்று எடுத்தாச்சு. எடுத்துட்டு கரெக்டாக போய் ஜம்ப் பண்ணி கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணணும். கேமரா பொசிஷன் கூட பண்ணிக்கிடுவோம். நல்லா வேலைங்க, தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுக்காமல் போயிருந்தோம். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும். கரெக்டாக. ஐயோ, என்ன வைக்க முடியல. கரெக்டாக வைக்கணுங்க. அது வேறு மறுபடியும் உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அப்புறம் நம்மளே போய் இந்த ஆணிக்குள்ளே போய் குத்தி சொருகி நம்மளே நம்ம உயிரை எடுத்துக்கிட வேண்டியதான். ஓகே, போடலாம். கரெக்டாக இருக்குது. ஓகே, ஓடிட வேண்டிதான், நிற்கக்கூடாது. இன்னும் ஒன்று தான். இதில் கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும், தப்பிச்சிடலாம். ஒன்று தான்டா கைப்பிள்ள, தப்பிச்சிருடா கைப்பிள்ள. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கான வழி என்னவோ கிடைக்கல இன்னும். இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி போக ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன ஆபத்து காத்திருக்கோ தெரியலையேங்க. எங்கள் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணுபடியாக இருக்குது. காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு கிடைக்கும் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே, அவன் லைஃப்பை எடுக்கணுங்க. இன்னும் ஒரு கையை உடச்சிட்டோம், இன்னும் ஒரு கை தான் இருக்குது. உடச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஐயோ, வந்துட்டான். தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். அவன் நம்மளை கொள்றதுக்குள்ளே ஓடிடணும். ஐயோ, நம்ம லைஃப் எவ்வளோ குறைச்சிட்டான் பாருங்க. ஐயோ, ரொம்ப குறைச்சிட்டான் நம்ம லைஃபை. அவங்க கையில் மாட்டாமல் ஓடணும். அவங்க கையில் மாட்டினோம், நம்ம லைஃபை சில்லியாக குறைச்சி வீசிடுவாங்க. எவ்வளோ வேகமாக வரான் பாருங்க அந்த அண்டாவாயன். பார்க்க தாங்க பிஸ்கட் மாதிரி இருக்கிறான். இது வேறடா, அப்பப்போ வந்து உயிரை வாங்குதுங்க. எப்படி அதை கொள்றதுன்னு வேற தெரில. நம்மளே உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், இது வேற உயிரை வந்து அதை வாங்குங்க இதை வாங்குங்க நம்ம உயிரை வாங்குது. ஐயோ, இருக்கிற தொலை காணாதுன்னு இந்த தொல்லை வேறையாடா. கரெக்டாக கொல்லணுங்க. ஐயோ, கொல்லவே முடியலையேங்க அவனை. ஐயோ, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அவனை கொல்ல போகிறோம். லைஃப் ரெட்டுக்கு வந்துட்டு கொன்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். கொல்ல போகிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியாவது அவனை கரெக்டாக டார்கெட் பண்ணி கொல்லணுங்க. கையில் மாட்டினோம், அவன் நம்மளை சிதைச்சிருவான். கரெக்டாக திரும்பி சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னடா சுடவே முடியல. சுட்டுட்டோமா? லாஸ்ட்டு கொண்டு அவன் மேலே பட்டுட்டு அவன் வெடிச்சு செதறிட்டாங்க. வழியா டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. பாடா, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோங்க. அவனை கொண்டுட்டோம், வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வீட்டை பார்த்து டுருன்னு போக வேண்டியதான். பஸ்ஸை கிளப்புங்கள். பஸ்ஸை பாருங்கள், நல்ல பிளாக் கலரில் ஜம்முன்னு கட்டி வச்சுருக்குறான். எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. பஸ் என்ன வேகமாக போகுது பாருங்கங்க. நல்ல ஃபுல் கண்டிஷனில் வச்சுருக்காங்க, நல்ல பெட்ரோல் எல்லாம் போட்டு. எப்படி தான் இப்படிலாம் பண்ணி வைக்கிறாங்களோ தெரியலங்க. இங்கே பாருங்க, மழையே இல்லாமல் இருந்துச்சு, திடீர்னு மழையிலேருந்து எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க காய்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்க டிங் டாங்குன்னு கிடைக்கும். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் போட்டு வச்சுக்கோங்க காய்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். மறக்காமல் லைக் போட்டுருங்க காய்ஸ்.
ஓகே போவோம். முடிஞ்சா கமெண்ட் கூட பண்ணுங்க, அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். மேலே ஏறலாம், மேலே போக ஆரம்பிக்கலாம். ஜம்ப் பண்ணி போவோம் காய்ஸ். ஐயோ போச்சுடா, நல்லா விளக்குங்க. மருகேசர் ஆயிட்டணும்னு நினச்சேன், ஆகலானா கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணும். என்னடா இது, நம்மளே குள்ள கத்திரிக்கா மாதிரி இருக்கிறோம், இதில் நம்மளுக்கு வேறு ஏகப்பட்ட படியாக கட்டி வச்சிருக்கான். படி உயரத்தை பாருங்க, நம்மளோட உயரமாக இருக்குது. எப்படிங்க இதில் ஜம்ப் பண்ணி போக முடியும்? நல்ல விலைக்கு வந்துட்டோம். ஒன்று தான் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி கரெக்டாக கீழே விழுந்துட்டேன். நல்லா விளக்கிங்க. இவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் கீழே விழுந்தோம்னா முதல்ல இருந்து வரணும். இவ்வளோ தூரத்துலையாவது விழுந்தனே. வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியாக ஜம்ப் பண்ணி வந்துட்டோங்க. இப்போ மேலே ஏறினா நம்மளுக்கு விடுதலை கிடச்சிரும். எனக்கு விடுதலை, நான் ஜெயிச்சிட்டேன் வந்துட்டாங்க. ஒரு வழியாக தப்பிச்சு இங்கேருந்து இது நேராக அந்த ஹெலிகாப்டர் நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் விட்டுருன்னு நினைக்கேன். ஹெலிகாப்டர் கிளம்பிட்டுங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு ஹெலிகாப்டர். ஓ, நம்ம தப்பிச்சிட்டோமா? அப்போ ஒரு வழியாக தப்பிச்சு நம்மளை வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி கூட போகுதுன்னு நினைக்கேன். ஆமாங்க, ஓ வீட்டில் இறக்கலாங்க. மறுபடியும் அந்த பிரிசனர் செல்லுலேயே வந்து இறக்கிட்டு, என்னடா அது, இதுக்கு 10 மிட்ட குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் வந்து இந்த பிரிசனர் கேம்ல நம்மளை விட்டுருக்கு. என்னங்க இது, நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினச்சோம், ஆனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்லை போல. எங்கே சுற்றினாலும் டைம் ட்ராவல் மாதிரி இவன்ட்ட வந்து இவ்வளோமே. என்ன ஆச்சு நம்மளுக்கு? எப்படி பண்ணுறதுன்னு தப்பிச்சு போகிறது? இதுக்கப்புறம் முட்டுச்சந்தாதான் இருக்கும். இது மேலே ஏறி போகணுமோ? ஏறி போய் பார்ப்போம். ஏற முடியலங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் என்ன கேம் ப்ளே பண்ணணுமோ அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணுவோம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாய், see you guys.